மக்களை ரீசெண்டா சென்சி இளைஞர்கள்னால அதிகமா பேசப்படுற ஒரே விஷயம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இன்ஸ்டாகிராம்ல இப்ப பாத்தீங்கன்னா, அதாவது கட்சி தொடங்கின 5 நாள்ல பாத்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 மில்லியனுக்கு மேல இருக்குதுங்க. டிவிக்கே கூட அந்த அளவுக்கு இல்லையாடா, என்னடா கட்சி இது, யாரா ஸ்டார்ட் பண்ணா, என்னடா நடக்குது அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேங்க. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், மறக்காம முழுசா பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்லாம் தெரிஞ்சிருக்கு கழகபூர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உச்சநீதிமன்ற நீதிபதியான சூரியகாந்த் அவர்கள் ஒரு விசாரணையின் போது இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப சோம்பேறியா இருக்கிறாங்க, அதாவது ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரியும் ஒட்டுணி மாதிரியும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை பதிவு பண்றாப்புல. அது சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு வைரல் ஆகுது. வைரலானது மட்டும் இல்லாமல் அபிஜித் டிகே அப்படிங்கிற 30 வயசு இளைஞர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணுறாப்புல. அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு சைட்டுங்க. அதாவது இளைஞர்களை பற்றி உச்சநீதிமன்ற நீதிபதி தலைவருவா பேசுனதுனால இவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வட்டாரத்தில் பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. இளைஞர்கள் எல்லாருமே இந்த கட்சியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. படிப்படியாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்சிகளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் முறியடிச்சு இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் 1 பார்ட்டி அப்படிங்கிற பெருமை பார்த்தீங்கன்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு கிடைச்சிருக்குதுங்க. கிட்டத்தட்ட 10 மில்லியன் மேலே ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். நாளுக்கு நாள் ஃபாலோவர்ஸும் அதிகமாயிட்டே இருக்குது. நிறைய கோரிக்கைகளையும் இவங்க முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது நீட்டுக்கு எதிரான விஷயங்களாகட்டும், பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு விஷயங்களாகட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இவங்க சோசியல் மீடியாவில் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது இப்போ நல்லாவே போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. நீங்க போய் அந்த பேஜை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படிங்கிறத முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த கட்சியோட கொள்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மதச்சார்பற்ற சோசியலிச சோம்பேறிகள் இயக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது யாருக்கான குரல் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலையில்லா பட்டதாரிகளுக்காகவும் ஜென்செட் இளைஞர்களுக்காகவும் பார்த்தீங்கன்னா இது உருவாக்குனதாகவும் சொல்கிறாங்க. இப்போ சோசியல் மீடியாவில் இதுதான் மிகப்பெரிய அளவு பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது. நிறையா இன்ஃப்ளூயன்சர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவே நானும் சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி பார்த்தீங்கன்னா பெரிய அளவு வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்குது. ஆன்லைனில் செயல்பட்டு இருக்கிற இந்த கட்சி பார்த்தீங்கன்னா விரைவில் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக ஒரு கட்சியை ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஜென்சி கிட்டலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. இளைஞர்கள் வேலைக்கெல்லாம் போகிறதில்ல, இன்ஸ்டாகிராம்லேயே மூழ்கி கிடக்குறாங்க, அவங்க ஒரு சோம்பேறி, அவங்க ஒரு ஒட்டுண்ணி அப்படிங்கிற மாதிரி நீதிபதி சொன்னதுனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது உருவாயிருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.